நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பல நாட்களாக ட்ரேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களால கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க பண்ணுற 3 மிஸ்டேக்ஸ் இருக்குது. அது என்னென்ன மிஸ்டேக்ஸ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் தீபக் குமார், co-founder ஆஃப் Subtitles. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோன்னா, ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தான் நிறைய பேசிகிட்டு இருந்தோம். சரி, ட்ரேடிங்கை பற்றி பேசலாம் அப்படின்றதுக்காக தான் முக்கியமாக ட்ரேடர்ஸ் பண்ணுற 3 மிஸ்டேக்ஸ். ஏன்னா நிறைய ட்ரேடர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லியும் ப்ராஃபிட் என்னென்னா ட்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் ப்ராஃபிட் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வராது. ப்ராஃபிட் வரும், லாஸ் வரும். ஆனால் லாஸ் அதிகமாக வரும். ப்ராஃபிட் ஒரு 1000 ரூபாய் வந்தால் க்ளோஸ் பண்ணுறோம். ஆனால் லாஸ் மட்டும் 5000 ரூபாய் வரைக்கும் வெயிட் பண்ணும். ஏன்னா அந்த கன்சிஸ்டண்ட்டாக எப்படி ப்ராஃபிட் எடுக்கணும்னு தெரியாது. அந்த எமோஷன்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா, அவங்க பண்ணுற 3 மிஸ்டேக்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்னென்னா, அவங்க ட்ரேட் பண்ணுறாங்கன்னா என்னென்ன ட்ரேட் பண்ணுறாங்கன்னு எழுதி வைக்கிறது கிடையாது. அது எப்போதுமே வந்து நிறைய ட்ரேடர்ஸ்க்கு பழக்கமே கிடையாது. ஏன் அவங்க எழுதி வைக்க மாட்டாங்கன்னா, ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் இல்லை. ட்ரேடிங்க்கு பார்த்தீங்கன்னா சிஸ்டமேட்டிக்காக அப்ரோச் பண்ண மாட்டாங்க. காலையில் ஏஞ்சிப்பாங்க, பார்ப்பாங்க, ஓகே இது ஒரு நிஃப்டி இங்கே இருக்கா, பை பண்ணு, நீ நிஃப்டி இங்கே இருக்கா, செல் பண்ணு, அவ்வளோதான். ஒரு அனலைஸ் பண்ணுறது இல்லை. அனலைஸ் பண்ணி எதனால் பை வந்துச்சுன்னு எழுதி வைக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் இல்லாமல் கேம்பிளிங் மாதிரி, நான் திறந்தேன், லேப்டாப் திறந்தால் பை பண்ணணும், லேப்டாப் திறந்தால் செல் பண்ணணும். ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னென்னா ட்ரேடிங்கிறது ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது பிஸ்னஸ் எப்படி கணக்கு வழக்கு எல்லாமே எழுதி வைக்கிறோமா, எவ்வளோ பொருளை நம்ம வாங்கி வச்சுருக்கோம், எவ்வளோ பொருளை விற்றுருக்கோம், எவ்வளோ ப்ராஃபிட் விற்றுருக்கோம், எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, லாஸ் எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ ஜிஎஸ்டி கட்டியிருக்கோம், அந்த மாதிரி எல்லாமே எழுதி வைக்கணும். பிஸ்னஸ்னால் எல்லா விஷயங்களும் தெரியும். அதே மாதிரி எவ்வளோ சேலரி கொடுத்துருக்கோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. பிஸ்னஸ் என்னும் போது ஒரு சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சாக பண்ணால் மட்டும்தான் அது பிஸ்னஸ். என்னன்னா எல்லா விஷயத்தையும் நம்ம பிஸ்னஸாகவும் பண்ண முடியும், கேம்பிளிங்காகவும் பண்ண முடியும், சூதாட்டமும் பண்ணலாம். ஆனால் ஒரு விஷயத்தை தெரிஞ்சு அதை வந்து அழகாக அப்ரோச் பண்ணிங்கன்னா அது பிஸ்னஸாக இருக்கும். இல்லை அதை பற்றி எதுவுமே தெரியல, உங்களுக்கு பாட்டு பண்ணுறீங்கன்னா அது என்னவாக இருக்கும், கேம்பிளிங்காக இருக்கும். என்னென்னா என்னெல்லாம் புரிஞ்சுக்கோங்க, என்னென்ன ட்ரேட் எடுக்கிறீங்களோ எல்லாத்தையும் எழுதுவீங்க. HDFC பேங்க் பை பண்ணுறீங்களா, அது எழுதுவீங்க. இந்த ப்ரைஸில் பை பண்ணி என்ன ரீசனுக்காக, அதையும் மெயினாக நீங்கள் எழுத வேண்டிய விஷயம் என்னென்னா, என்ன ரீசனுக்காக பை பண்ணியிருக்கீங்க. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி ஜேர்னல் எழுதி வச்சுட்டே இருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணலாம், போய் பார்க்கலாம் எதில் எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. ஓகே, இந்த டபுள் டாப் பாட்டம் வந்தால் மார்க்கெட் வந்து நல்லா ஒர்க் ஆகுது, அப்போ இதில் என்னால் என்ன பண்ண முடியுது, ப்ராஃபிட் நிறைய வருது அப்படின்னு பார்த்து நீங்கள் என்ன பண்ணலாம், அதே ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பில்ட் பண்ணலாம். புரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்துட்டு எதுவுமே தெரியாமல் சும்மா வந்துட்டு பை பண்ணிகிட்டே இருந்தீங்க, எதுவுமே தெரியல, என்ன ட்ரேட் எடுத்தீங்க, என்ன செல் பண்ணிங்க, எதில் ப்ராஃபிட் வந்துச்சு, எதில் லாஸ் வந்துச்சுன்னே தெரியலனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, திருப்பி அதே மிஸ்டேக் தான் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு தெரிஞ்சிருச்சு, ஒரு லிஸ்ட்டு மாதிரி எடுத்து வச்சுட்டு இதில் தான் எனக்கு நல்லா ப்ராஃபிட் வருது, அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜினால தான் ப்ராஃபிட் நிறைய வருதுன்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ஸ்ட்ராட்டஜி மட்டுமே ஃபாலோ பண்ணி அதை இன்னும் டெவலப் பண்ணுறது, ஃபர்தராக டெவலப் பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம். அதனால் ஃபஸ்ட்டு எப்போதுமே என்ன பண்ணிக்கோங்க, என்னென்ன ட்ரேட் எடுக்கிறீங்களோ எழுதி வச்சுக்கோங்க. பை பண்ணுறீங்களா, செல் பண்ணுறீங்களா எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி என்ன இதுனால பை பண்ணியிருக்கீங்க, எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பை பண்ணியிருக்கேன், அதுவும் எங்கே க்ளோஸ் பண்ணிங்க, ப்ராஃபிட்டாக லாஸாக, எவ்வளோ ப்ராஃபிட் எவ்வளோ லாஸ், இதை டீட்டெயிலாக எழுதி வச்சுக்கிட்டா எப்போதுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி லாஸும் எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் லாஸு எழுதி வச்சிங்கன்னா எதனால் லாஸ் வந்துச்சு அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணும்போது ஓகே இந்த மாதிரி பண்ணால் இந்த இடத்துல லாஸ் வருது, இந்த ஸ்ட்ராட்டஜியை இந்த மாதிரி பண்ணால் ப்ராஃபிட் வருது, அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியும். அதனால் ப்ராஃபிட் வந்தாலும் எழுதி வைக்கணும், லாஸ் வந்தாலும் எழுதி வைக்கணும். அதான் நாங்கள் எப்போதுமே சொல்லுவோம். என்னென்னா உங்களுக்கு ஒரு ட்ரேடர்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் எடுக்கிறீங்க, எதுக்கு எடுத்தீங்கன்னு தெரியணும். அந்த ட்ரேடு எதுக்கு எடுத்தீங்க, ப்ராஃபிட் வருது லாஸ் வருது அது செகண்டு, அந்த ட்ரேடை எதுக்கு எடுத்தீங்கன்னு தெரிஞ்சு பண்ணணும். அதுதான் உண்மையான ட்ரேடு. அதனால் என்ன பண்ணிக்கோங்க, நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ இனிமேட்டு எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கோங்க. ப்ராஃபிட்டாக இருந்தாலும் சரி, லாஸாக இருந்தாலும் சரி. செகண்ட் ஒன் என்ன பார்க்குறோன்னா, அடாப்டபிலிட்டி. என்னென்னா அடாப்ட் பண்ணிக்கணும். டக்குன்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்போது என்ன பண்ணிக்கோ, அடாப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா பையில் இருக்குது, மார்க்கெட் டவுன் ட்ரெண்டாக மாறுதுன்னா டக்குன்னு என்ன பண்ணணும், டவுன் ட்ரெண்டுக்கு போகணும். நிறைய பேருக்கு என்னென்னா அந்த அடாப்டபிலிட்டி இருக்காது. அப் ட்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா பை மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அன்றைக்கி ஃபுல்லாக எந்த ஸ்டாக் எடுத்தாலும் பை தான். டவுன் ட்ரெண்டுன்னு பார்த்தீங்கன்னா அந்த எந்த ஸ்டாக் எடுத்தாலும் அன்றைக்கி ஃபுல்லாக செல்லு தான். டவுன் ட்ரெண்டாக மாறினா என்ன பண்ண மாட்டாங்க, செல்லே பண்ண மாட்டாங்க. அதை பிடிச்சாங்கன்னா அப் ட்ரெண்டுன்னு பிடிச்சிட்டாங்கன்னா அதையே பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா குழந்தை வந்து டைரி மில்க் கேட்டால் டைரி மில்க் தான் வேணும்னு அடம் பிடிப்பாங்களே, அந்த மாதிரி. இது எதுக்குன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் மட்டும் விஷயம் என்னென்னா, காலைல ஏஞ்சிருப்போம், காலைல ஏஞ்சோடனே வந்து சூரியன் நல்லா பிரகாசமாக இருந்திருக்கும், இந்த சைடில் வந்து குயிலெலாம் பாட்டு பாடிருக்கும். அப்போ உடனே என்ன நினைச்சோன்னா, ஓகே இன்றைக்கி நல்ல நாள். இல்லை சில பேர் ஏஞ்சிக்கும் போதே வந்து அம்மா கத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஐயோ இன்னைக்கு கெட்ட நாள் அப்படின்ற மாதிரி யோசிப்போம். அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, செல் பண்ணுறதோ கெட்ட நாள்லாம் என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு நாள் நல்லா இருக்காது என்ன பண்ணலாம், செல் பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிப்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் கெட்ட நாள் யோசிக்கிறீங்க. அதே மாதிரி இன்னொருத்தருக்கு பர்த்டே இருந்திருக்கும், அவர் நல்ல நாள் தானே யோசிப்பார். அப்போ மார்க்கெட் வந்து சரி போகணும்.
நல்லா புரிஞ்சுக்கோ, மார்க்கெட் வந்து நம்ம எமோஷனலால் மூவ் ஆகிறது கிடையாது. மார்க்கெட் வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ்னால தான் மூவ் ஆகுது. பையர்ஸ் அதிகமாக பை பண்ணலாம், கீப் ஆன் பை. நம்ம அந்த வீடியோலாம் போட்டிருக்கோம், அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃபினான்ஸ் வித் காமன் மேனில் எப்படி இது பண்ணணும், ஏன்னா நிறைய பேர் தெரியல ஏன் மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னு தெரியல. அதை பற்றி நான் வீடியோ லிங்க் கொடுக்குறேன், அதையும் பாருங்கள். என்னன்னா ஏன் மேலே போகுது, ஏன் கீழே வருது, இந்த விஷயங்கள்லாம் தெரியணும். அப்போ தெரிஞ்சால் தான் என்ன ஆகும்னா, நாளைக்கு நீங்கள் பை பண்ணியிருந்தா கூட மார்க்கெட் வந்து கீழே வருதுன்னா உடனே என்ன பண்ணுவீங்க, ஓகே செல் ட்ரெண்டாக மாறிச்சு, உடனே நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், செல் போகலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து பை பண்ணிட்டாங்கன்னா கீழே வர மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் கீழே வந்துக்கிட்டே இருக்கும். என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னா எக்ஸ்ட்ரா லாட் போட்டுகிட்டே இருப்பாங்க, பைலே தான் இருப்பாங்க, செல் சைடு போகவே மாட்டாங்க. என்ன பண்ணு, எக்ஸ்ட்ரா லாட் போடு, ஃபஸ்ட்டு 1 லாட்டா, நெக்ஸ்ட் 2 லாட்டு, 3 லாட்டு, 5 லாட்டு, கடைசியில் என்னன்னா அக்கௌண்ட்டே வாஷ் ஆகிட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எப்போதுமே நம்ம ஆவரேஜிங் மட்டும் லாஸ் சைடு தான் பண்ணுவோம். எத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க, ஆவரேஜிங் பண்ணியிருப்பீங்க. எப்போதுமே எதில் தான் பண்ணியிருப்போம், லாஸ் சைடு தான் பண்ணியிருப்போம். யாராச்சும் நம்ம லாஸ் சைடில் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா கிடையாது. இந்த மாதிரி லாஸ் சைடில் தான் ஆவரேஜிங் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கிடையாது. இருந்தாலும் எல்லோரும் ஒன்றா பண்ணுறோம். அப்போ நம்ம எமோஷன்ஸ், நம்ம மைண்ட் செட் எல்லாருக்கும் என்ன இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது. என்னன்னா லாஸ் வந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம், ஆவரேஜிங் பண்ணிக்கலாம். எமோஷன்ஸும் பார்ட் ப்ளே ஆகுது. நான் என்ன பண்ணுறேன், வர வீடியோஸில் வந்து எப்படி எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும், அதான் ரொம்ப முக்கியம். என்னன்னா நிறைய விஷயங்கள் பார்க்கலாம், இருந்தாலும் உங்களுக்கு எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலனா ரொம்ப கஷ்டம். ஆனால் எமோஷன்ஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, அது எப்படி நம்மளோட லைஃப்பில் பார்ட் ப்ளே ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ அடாப்டபிலிட்டி என்னென்னா, அப் ட்ரெண்டில் இருக்கீங்கன்னா டக்குன்னு டவுன் ட்ரெண்டாக மாறுதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், செல் பண்ணிக்கணும். செல் பண்ணி உடனே என்ன பண்ணிக்கலாம், ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு நீங்கள் அப் ட்ரெண்ட்லேருந்து டவுன் ட்ரெண்டில் மாறிச்சு, நீங்கள் அப் ட்ரெண்ட்னு பார்த்து நீங்கள் உடனே பை பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா கடைசியில் உங்கள் அக்கௌண்ட் வாஷ் அவுட் ஆகதான் செய்யும். அதனால் இது 3rd பாயிண்ட். அதனால தான் நம்ம எங்கே வரோம்னா, நாலேஜ் இஸ் பவர். நாலேஜ் தான் ரொம்ப முக்கியம். என்ன நம்ம நிறைய விஷயங்கள் கற்று வச்சாலும் சரி, நம்ம எவ்வளோ பெரிய ட்ரேடுன்னு சொல்லிக்கிட்டாலும் சரி, நாலேஜ் இல்லைனா எந்த யூஸுமே கிடையாது. நாலேஜ் இஸ் கீன்னு சொல்லுவாங்க. எப்போதுமே ஒரு டோரை திறக்கணும், ஒரு கீ வேணும். ஒரு கதவை திறக்கணும்னா நம்மளுக்கு என்ன வேணும், சாவி வேணும். சாவி இருந்தால் தான் அந்த கதவை திறக்க முடியும். மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகணுன்னாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், சாவி இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சாவி இல்லாமலே உள்ளே என்ட்ரு ஆகணும்னு பார்க்குறாங்க. என்ட்ரு ஆக முடியாது. அப்படி என்ட்ரு ஆகணும்னா ஜன்னல் வழியாக தான் குதிக்கணும். அதுவும் போட்டி வச்சுருப்பாங்க, கஷ்டம்தான். அதனால் எப்போதுமே என்ன பண்ணிச்சுக்கோங்க, நாலேஜ் இஸ் கீ இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், உள்ளே போக முடியும். நம்மளுக்கு நாலேஜே தெரியல, மேலே போகுமா கீழே வருமானு தெரியல. ஏன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட வரவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி நான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லுவாங்க. எதில் ட்ரேட் பண்ணிங்கன்னா, சரி எங்கள் ஃப்ரெண்டு ஏதோ சொன்னார், நிஃப்டி 15 சொன்னார், அதில் தான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். சரி நிஃப்டினா என்னன்னு தெரியுமா, தெரியாது. நிஃப்டினா என்னன்னு தெரியல சார் அப்படின்னா. சரி நிஃப்டியில் எதில் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், ஏதோ ஆப்ஷனுன்னு சொன்னாங்க, அதில் பண்ணிகிட்ருக்கேன். சரி ஆப்ஷனில் எதில் பண்ணுறீங்கன்னா, ஏதோ ரைட்டிங்னு சொன்னாங்க. எதுவுமே தெரியல, ஆனால் ட்ரேட் பண்ணிட்டுருக்காரு. ஆனால் வந்து என்ன சொல்கிறேன்னா, மார்க்கெட்னாலே கேம்பிளிங்கு. புரியுதா நான் என்ன சொல்லுவாரன்ட்டு, எதுவுமே தெரியல அவருக்கு. நிஃப்டினா என்னன்னு தெரியல, ஆப்ஷன்னா என்னன்னு தெரியல, ரைட்டிங்னா என்னன்னு தெரியல. ஆனால் எதுவுமே தெரியல, எதுவுமே தெரியாமல் லாஸ் பண்ணிவிட்டு என்ன சொல்கிறது, உடனே கேம்பிளிங். அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியலன்னா என்ன சொல்கிறாங்க, அது சூதாட்டம் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிடுறாங்க. எல்லாருக்கும் அதுக்கு ஒரு பிராண்டு கொடுத்துட்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோ, எந்த ஒரு விஷயம்னாலும் பிஸ்னஸாக பண்ண முடியும். ஆனால் பிஸ்னஸுக்கு எப்போதுமே முக்கியமான விஷயம் என்னென்னா நாலேஜ் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண முடியாது, மார்க்கெட்டில் என்டர் ஆக முடியாது. இந்த நாலேஜை உங்களுக்கு கொடுக்கணுன்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஃபினான்ஸ் வித் காமன் மேன் இந்த சீரிஸ் ரொம்ப போட்டிருக்கோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ நான் சொன்னேன்ல, நிறைய பேருக்கு ஷேர்ஸ்னால் என்ன, ஆப்ஷன்னா என்னன்னு தெரியல அப்படின்னு சொன்னோமா. இந்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஷேர்ஸ்னால் என்ன, ஷேர்ஸ் எப்படி வந்துச்சு, இது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் டேர்ம்ஸும் நம்ம சொல்லி கொடுத்துருப்போம். வால்யூம்னா என்ன, வால்யூமை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறது, அதே மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸ்லாம் இருக்குது. இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கான பிளேலிஸ்ட் வேணால் நான் கீழே தரேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வீடியோவை பாருங்கள். ஃப்ரீ டைம் இருக்கும்போது ஒன்றா பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபினான்ஸ் வித் காமன் மேன். இப்போ இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணணும், எப்போதுமே என்ட்ரி எடுக்கணும். இந்த 3 விஷயங்கள் நான் வச்சுக்கணும். ஜேர்னல் ஃபஸ்ட்டு எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சா தான் தெரியும் எதனால் ப்ராஃபிட் வருது, எதனால் லாஸ் வருதுன்னு தெரியும். செகண்ட் ஒன், அடாப்ட் பண்ணிக்க தெரியணும். டக்குன்னு என்ன பண்ண தெரியணும். பை ட்ரெண்டில் இருந்தால் பை பண்ண தெரியும், ட்ரெண்டில் இருந்தால் செல் பண்ண தெரியும். ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா, வெயில் காலம்லாம் வெயில் மட்டும் தான் அடிக்கணும்னு சொல்லுவாங்க. வெயில் காலத்தில் மழை அடிக்காதா, அதே மாதிரி மழை காலத்தில் வெயில் அடிக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடிக்கலாம், அதெல்லாம் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி அப் ட்ரெண்டில் இருக்கும்போது டக்குன்னு டவுன் ட்ரெண்டாக மாறலாம். மார்க்கெட் வந்து அது எப்படி போதோ அது கூட தான் போகணும். ட்ரெயின் எப்படி போதோ அது கூட தான் போகணும். நம்ம ஆப்போசிட்டில் போகக்கூடாது. அதனால் வெயில் அடிக்குதுன்னா எப்போதுமே வெயில் அடிக்கணும், எப்போதுமே மழை போகணும் அவசியம் கிடையாது. டவுன் ட்ரெண்டும் வரலாம், மழையும் அடிக்கலாம். அதனால் மழை அடித்தா டக்குன்னு என்ன பண்ணணும், கொடை எடுத்துகிட்டு போகிறோமா, அந்த மாதிரி விஷயங்களாக தெரியும். அடாப்ட் பண்ணிக்கணும். 3வது என்னென்னா நாலேஜ். இது எல்லாமே எப்போ வரும்னா, ஒரு விஷயத்தை பற்றி நல்லா புரிஞ்சால் மட்டும்தான் வரும். அதனால தான் நாலேஜ் எப்போதுமே பவர். நாலேஜ் வந்து கீ. அதை நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே போகணுன்னா நாலேஜ் ரொம்ப தேவை.
இன்கேஸ் இந்த நாலேஜை கற்றுக்கணும்னு வச்சிங்கன்னா இதுக்காக தான் நம்ம ட்ரேட் எக்ஸ்சேஞ்சஸ் கிளாஸஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். தெரியும் உங்களுக்கு 4 பிரான்ச்சஸ் இருக்குது. சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர் அண்ட் மதுரையில் உங்களுக்கு 4 பிரான்ச்சஸ் இருக்குது. சென்னையில், கோயம்புத்தூர் அண்ட் மதுரையில் பார்த்திங்கன்னா எவ்ரி மண்டே வந்து உங்களுக்கு கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இது பெங்களூரில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பெஷலாக வந்து Thursday, Friday மட்டும் கிளாஸஸ் வச்சுருக்கோம். அதுக்கும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். நீங்கள் சைடில் கொடுத்துருக்க நம்பர்ஸ்க்கு எந்தெந்த பிரான்ச்சில் இருக்கீங்களோ இது பக்கத்தில் இருக்கீங்களோ நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் பிரான்ச்சஸ் வர முடியலனாலும் நம்மக்கிட்ட வந்து ஆன்லைன் கிளாஸும் இருக்குது. ஆன்லைன் கிளாஸ் மட்டும் இல்லாமல் பிரான்ச்சஸில் வந்து உங்களுக்கு வீக்கெண்ட் கிளாஸஸும் இருக்குது. வீக் டேஸில் வர முடியலன்னா உங்களுக்கு வீக்கெண்ட் கிளாஸஸும் இருக்குது. எல்லா கிளாஸஸும் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், என்கொயரி கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுன்றது புரிஞ்சிருக்கும். இதே மாதிரி நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். Until then, take care. Bye.